கொஸ்டின் நம்பர் 1. எந்த ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தானது? சரியான விடை ஆப்ஷன் சி 1916ஆம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தானது. கொஸ்டின் நம்பர் 2. வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் யாவர்? சரியான விடை ஆப்ஷன் டி பால கங்காதர திலகர். வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கத்திற்கு தலைமையேற்றனர். கொஸ்டின் நம்பர் 3. டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி அயர்லாந்து. டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 4. அன்னிபெசன்ட் குறித்த கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பேபியன் சோசியலிசவாதிகள் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிரமாக அன்னிபெசன்ட் பங்காற்றினார். ஆப்ஷன் பி வாரணாசியில் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை அன்னிபெசன்ட் அம்மையார் நிறுவினார். ஆப்ஷன் சி பிரம்மஞான சபையின் தியோசாபிக் சொசைட்டி உறுப்பினராக அன்னிபெசன்ட் 1883இல் இந்தியாவுக்கு வந்தார். ஆப்ஷன் டி பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியானது 1916ஆம் ஆண்டு பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் பிரம்மஞான சபையின் தியோசாபிக்கல் சொசைட்டி உறுப்பினராக அன்னிபெசன்ட் அம்மையார் 1893இல் இந்தியாவுக்கு வந்தார். கொஸ்டின் நம்பர் 5. யாருடைய மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் உலக தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் பதவியேற்றார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஹெச்.எஸ். ஆல்காட். மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் உலக தலைவராக டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் பதவியேற்றார். கொஸ்டின் நம்பர் 6. பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னையில் எப்பகுதியில் செயல்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அடையாறு. பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னையில் அடையாறு பகுதியில் செயல்பட்டது. கொஸ்டின் நம்பர் 7. பிரிட்டன் எந்த ஆண்டு முதல் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1914ஆம் ஆண்டு பிரிட்டன் ஆனது முதல் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது. கொஸ்டின் நம்பர் 8. யார் 1914இல் தி காமன்வெல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார்? சரியான விடை ஆப்ஷன் டி அன்னிபெசன்ட் அம்மையார். கொஸ்டின் நம்பர் 9. அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த ஆண்டு நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை தொடங்கினார்? சரியான விடை ஆப்ஷன் டி 1915ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாளாகும். கொஸ்டின் நம்பர் 10. ஹவ் இந்தியா ராட் ஆஃப் ஃப்ரீடம் என்ற நூலை பதிப்பித்தவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். கொஸ்டின் நம்பர் 11. எப்பகுதியில் நிகழ்த்திய உரையில் அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை வெளிப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் சி பம்பாயில் நிகழ்த்திய உரையில் அன்னிபெசன்ட் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை வெளிப்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 12. எந்த ஆண்டு அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1915ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள். கொஸ்டின் நம்பர் 13 தன்னாட்சி இயக்கம் எத்தனை குறிக்கோள்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தன்னாட்சி இயக்கம் 2 குறிக்கோள்களை கொண்டதாகும். 1. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. 2. தாய்நாடு பற்றிய பெருமையுணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது. ஆகிய இரண்டும் தன்னாட்சி குறிக்கோள்கள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 14 பால கங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு எந்த ஆண்டு நிறுவினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை பெல்காம் பம்பாயில் ஏப்ரல் 1916இல் நிறுவினார். கொஸ்டின் நம்பர் 15 பால கங்காதர திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு எத்தனை கிளைகள் நிறுவப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி 6 கிளைகள். கொஸ்டின் நம்பர் 16 1. தன்னாட்சி இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஏப்ரல் 1917இல் 14,000 உறுப்பினர்களில் இருந்து 1918இன் தொடக்கத்தில் 32,000 உறுப்பினர்களாக அதிகரித்தனர். 2. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23இல் தமது 52வது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். சரியான விடை ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம் தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23இல் தமது 60வது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 17 அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு எந்த பகுதியில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்? சரியான விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 1916ஆம் ஆண்டு மதராஸ் பகுதியில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். கொஸ்டின் நம்பர் 18 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர் தலைமையில் ஆன தன்னாட்சி கிளைகள் கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை ஆகிய இடங்கள் ஆகும். ஆப்ஷன் பி ஜூன் 1917இல் அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிபி வாடியா, ஜார் அருண்டேல் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் கைது செய்யப்பட்டனர். ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சர் எஸ் சுப்பிரமணியம் தனது அரச பட்டத்தை துறந்தார். தன்னாட்சி இயக்கத்தில் கைதான தலைவர்களை விடுவிக்காவிட்டால் சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது என்று அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் திலகர் வலியுறுத்தினார். தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ சரியான விளக்கம் அன்னி பெசன்ட் தலைமையில் ஆன தன்னாட்சி கிளைகள் கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 19 தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று அறிவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆவார். அவர் 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று அறிவித்தார். கொஸ்டின் நம்பர் 20 1917இல் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் அம்மையார்.